தேவன் கிருபைய எதுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா நம்மள பரலோக ராஜ்யத்துக்கு நேரா திருப்புவதற்காக கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி போன வாரம் பார்த்தோம். இப்போ எனக்கு ஒரு கேள்வி, இந்த கிருபைய யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு? தேவன் இந்த கிருபையை யாருக்கு கொடுக்கிறாருன்னு வேதம் சொல்லுதுன்னா, யாக்கோபு 4வது அதிகாரம் 6வது வசனத்துல தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. ஆமாங்க, என்னால எல்லாம் முடியும், என்கிட்ட இருக்கிற பணம் என்ன, என்னால முடியாத காரியம் ஒண்ணு உண்டா அப்படின்னு சொல்லி பெருமையா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் எதுக்கு? அதான் உங்களாலேயே எல்லாம் முடியுமே. தேவன் தாழ்மை உள்ளவர் கூட தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. தாழ்மையோடு ஆண்டவரே எனக்கு குறைவு உண்டு, எனக்குள்ள குறைவா இருக்கிற காரியங்களை நீங்க நிரப்புங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் கிருபை அளித்து நம்மை நிரப்புகிறார், நம்மை பூர்ணமடைய செய்கிறார். அதனால தாழ்மையோடு இருந்தீங்கன்னா தேவன் உங்களோடு இருப்பார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை